ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் கம் அண்ட் க்ரோஷே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது தான், ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச மெத்தடு. நீங்கள் இதை பார்க்கலாம். இது ஒரு 2 தடவை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களால் பண்ண முடிஞ்சதா, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3.5 mm ஹுக் வச்சுருக்கேன், ஸ்டிச் மார்க்கர்ஸ் வச்சுருக்கேன், வுல் வச்சுருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணுறது அக்ரிலிக் பாலியஸ்டர் மிக்ஸ் யான். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த விரலில் நான் யானை இப்படி சுற்றியிருக்கேன். சின்னதாக இருக்கிற எண்டு எனக்கு பின்னாடி இருக்குது, பெருசாக இருக்கிற எண்டு எனக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் நான் இந்த சின்னதாக இருக்கிறத இப்படி க்ராஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணேன், சின்னதாக இருக்கிறது பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சேன், பின்னாடி வச்சிருக்கிறத இப்படி கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கிறத வச்சு இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 2 லூப் இருக்குது. செகண்ட் இருக்கிற லூப்பை ஃபர்ஸ்ட் லூப்புக்கு வெளியே கொண்டு வரேன், இந்த விரலில் டைட் பண்ணுறேன். அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பேர் தான் ஸ்லிப் நாட். இது ஸ்லிப் நாட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை நான் இப்படி இழுத்தேன்னா அந்த நாட் ஸ்லிப் ஆகி ஃபுல்லாக வெளியே வந்துடணும். அதனால தான் அதுக்கு ஸ்லிப் நாட் அப்படின்னு பேர். இப்போ இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யானை நான் பின்னாடி வைக்கிறேன், சின்ன த்ரெட் பின்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணிடுறேன். அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பெருசாக இருக்கிற த்ரெட்டை எடுத்து இன்னொரு தடவை இன்னொரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு 2 லூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் லூப் எடுத்து செகண்ட் லூப் வழியாக வச்சுட்டு என் ஃபிங்கரை அப்படியே தூக்கி டைட்டன் பண்ணுறேன். எனக்கு நாட் வந்துடுச்சு. இதுதான் ஸ்லிப் நாட். ஸோ உங்களுக்கு ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறது அப்படின்னு இதையே ஒரு 2 தடவை போட்டு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லிப் நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹுக்கை இதுக்குள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு இந்த பெருசாக இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்கன்னா இப்படி டைட் ஆகிடும். ஹுக்கை அதுக்குள்ளே போட்டுட்டு பெருசாக இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஹோல்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி பிடிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நாட்டுக்கு கீழேயே என்னோட நடுவிரல் கட்ட விரலால் இப்படி பிடிச்சிருக்கேன். பெருசாக இருக்கிற யானை நான் இது வழியாக எடுத்து கொண்டு போய் இங்கே டைட்டன் பண்ணி பிடிச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஹோல்டிங் பொசிஷன். இந்த ஹோல்டிங் பொசிஷனை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கனாலே உங்கள் யான் டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும்னா, இதை நான் இப்படி பண்ணுறேன், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த த்ரெட்டும் இங்கே டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கே டைட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் ஹுக்கை நீங்கள் உள்ளே விட்டு இதை இழுத்தீங்கன்னா டைட்டன் ஆகிடும். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது ரொம்ப டைட்டாக இதில் இருக்கக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் இதை அப்படியே இழுத்து லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹுக்கை நான் இந்த யானுக்கு கீழே கொண்டு போய் சுற்றி, இப்போ இதுக்குள்ளே ஒரு லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் கொண்டு இழுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்க, மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஹுக்கை கீழே கொண்டு போய் இந்த யானில் ஒரு தடவை சுற்றிட்டு நான் எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள கொண்டு வரணும். இதுக்குள்ள கொண்டு வரும்போது இந்த ஹுக்கோட டைரக்ஷன், இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வோட டைரக்ஷன் கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்போதான் நான் இதுக்குள்ள இழுக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஸோ மறுபடியும் நான் ஒரு தடவை இப்படி சுத்திட்டு அதை எடுத்து அந்த லூப்குள்ள கொண்டு வரேன். இப்போ பாருங்க, 3 செயின் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என் ஹோல்டிங் பொசிஷனை மாற்றி இங்கே பிடிக்கணும். அப்போதான் என்னால் வசதியாக செயின் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. சுத்திட்டு அப்படியே அந்த லூப்குள்ளே இழுக்கணும், இன்னொரு தடவை சுற்றிட்டு அப்படியே அந்த லூப்குள்ளே இழுக்கணும், இன்னொரு தடவை சுற்றிட்டு மறுபடியும் அந்த லூப்குள்ளே இழுக்கணும். நான் அப்படி இழுக்கும் போது இந்த பொசிஷன் கீழே ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் என்னால் இழுக்க முடியும். ஸோ இன்னொரு 3 செயின் போட்டதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் மேலே பிடிச்சிப்பேன். மேலே பிடிச்சி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இழுக்கணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பாருங்க. ஸோ உங்களுக்கு செயின் முடிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த செயின் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஸ்டிச்சஸை இந்த 2 லூப்புக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே விட போகிறோம். அதனால உங்கள் செயின் இப்படி இருக்கணும். ஒரு பிகினராக எல்லாருமே ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச், சிங்கிள் குரோஷே 3மே தான் வைப்பாங்க.
ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் வெறும் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச்சும் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று ஹோல்டிங் பொசிஷன் இப்படி பிடிச்சி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹோல்டிங் பொசிஷன் பழகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்லிப் நாட் கம்ஃபர்டபுளாக போடுறதுக்கு பழகணும். இன்னொன்று செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது மூணும் தான் பேசிக்கு. நீங்கள் இதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் வெறும் ஸ்லிப் நாட்டும் செயினும் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்லிப் நாட்டே ஒரு 4-5 தடவை இந்த வீடியோவை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஒரு செயினே வந்து ஒரு 25 செயின்ஸ் இல்லை ஒரு 50 செயின்ஸ் வரைக்கும் போட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற செயின்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து இப்படி இழுக்கும் போது ஃபுல்லாக வெளியே வந்துடணும், எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் இழுத்தேன், ஃபுல்லாக வந்துடுச்சு. நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா வராது, ஸ்ட்ரக் ஆகி நாட் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி ஸ்லிப் நாட்டும் நீங்கள் ஏதாவது தனியாக எங்கேயாவது மாற்றி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்லிப் நாட் பண்ணும் போதுமே வந்து அது ஸ்லிப் ஆகி, இப்போ நான் ஸ்லிப் நாட் பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணால் வரணும். ஆனால் நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி இழுத்தீங்கன்னா அது ஸ்லிப் ஆகி வராது. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்லிப் நாட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் செயின் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயின் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி வைக்கலை, இந்த பொசிஷனை நான் மாற்றி வச்சேன்னா என்னால் இதற்குள்ளே இழுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இதை நீங்கள் இழுக்கும் போது பொசிஷனை இப்படி கரெக்டாக வைங்க அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சிங்கிள் க்ரோஷே இதோ இங்கே நடுவில் இருக்கிற ஹோல்குள்ளே போய் தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். இந்த ஒரு செயினுக்கும் நடுவில் சென்டரில் இருக்கிற கேப்குள்ளே போய் தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்லிப் நாட்டும் செயினும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.